ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான் இது. வேக் அப் டெட் மேன் அப்படிங்கிற ஒரு படம் தான் இது. இந்த படம் வந்து ரயான் ஜான்சன் எடுக்கிற 3வது நைவ்ஸ் அவுட் படம் இது. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதே சஸ்பென்ஸு, த்ரில்லு, ஃபன்னு, அப்புறம் ஒரு கொலை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து இந்த படமும் நடக்குது. இந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஜட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஃபாதரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு சர்ச்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஜெஃபர்சன் விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஃபாதர் இருக்காரு. அவர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சிலுவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்ச்சுக்கு வருவாங்க இல்லையா வாரமானா, அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேச வேண்டியது, இந்த மாதிரிலாம் வந்து சர்ச்சே ரொம்ப தவறான விஷயமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து நம்ம ஜட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் பண்ணுறது தப்பு, இதுக்கு நான் வந்து முடிவு கட்டியே தீருவேன், நீங்கள் வந்து சர்ச்சை தப்பான முறைக்கு கொண்டு போகிறீங்கன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அங்கே தான் விஷயம் இருக்குது. பார்த்தா அடுத்த நாளே ஜெஃபர்சன் விக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் ஒரு சின்ன அறையில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறாரு. இப்போது அங்கே ரெகுலராக அந்த சர்ச்சுக்கு ரெகுலராக விசிட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபாதர் ஜட்டு மேலே வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த ஆள் தான் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து பெனாய்ட் பிளாங்க் அப்படிங்கிற நம்மளோட டிடெக்டிவ் உள்ளே இறங்குறாரு. உண்மையாலுமே ஃபாதர் ஜட்டு கொலை பண்ணியிருக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதையை. எனக்கு நைஸ் அவுட்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற நபருக்கும் அவனுக்கும் வந்து என்ன விதமான சம்மந்தம் இருக்குது, எதனால் அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரணம் தேடுறது இருக்கு இல்லையா, அது வந்து பல ரகசியங்களை வெளியே கொண்டு வரும். அதே ட்ரீட்மெண்ட் தான் இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துடைய ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு கதையை ரிவீல் பண்ணுறாங்க. அது வந்து ஜெஃபர்சன் விக்ஸோட அம்மாவை பற்றி. ஏன் வந்து இந்த சர்ச்சில் வந்து சிலுவையே இல்லைங்கிறதுக்கு காரணம் அவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க. அந்த காரணமும் நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நைவ்ஸ் அவுட் படங்கள்லேயே சுற்றி நம்ம யாரை கண்காணிச்சாலுமே வந்து அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, இவன் கொலகாரனாக இருப்பானோ இல்லை இவன் ஏதோ ரகசியத்தை மறைக்கிறானோங்கிற மாதிரியான முகம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்துட்டு ஒரு நடக்க முடியாத ஒரு வயலினிஸ்டாக இருக்கட்டும், ஒரு மேனேஜரு, குடிச்சிட்டே இருக்கிறனால தங்கிட்ட இருந்து ஓடி போன ஒரு மனைவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைஃபை புக் ரைட்டர், இப்படி பல கதாபாத்திரங்கள் வந்து காட்டப்படுது. இவங்க எல்லாரு மேலேயுமே என்னமோ ஒரு நமக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு நைவ்ஸ் அவுட் பிடிக்குன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸாக்டாக அதே ஃபன் ட்ரீட்மெண்ட் தான் இதுலையும் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு எங்கேயுமே போர் அடிக்கல. 2.5 மணி நேரம் போனதே தெரியல. அப்படி ஒரு படம் தான் இது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு தோணுச்சுன்னு அப்படின்னா, தமிழ் டப்பிங் இல்லை. அதுதான் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் வருது, இதை தமிழ் டப்பிங் ஏன் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஹிந்தியில் மட்டும் நொட்டி வச்சிருக்கிறாங்க. அதுதான் எனக்கு புரியலை. ஸோ என்ன கேட்டால் இந்த படம் உங்களுக்கு மர்டர் மிஸ்ட்ரி ரசிகர்களாக இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை பூர்த்தி செய்யும். என்னதான் வந்து ஒரு நார்மலான ஒரு யூஷுவல் ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் வரக்கூடிய ட்விஸ்ட்டு எல்லாமே உங்களை பூர்த்தி செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேறு சஜஷனோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.